சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ அப்டேட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். जाम बोले ये व्याम्बेडी सुडले अन्न सदलाडी वाराने ये कोडिय नल्लो साम बोले व्याम्बेडी सुडले आदाली पोट्टु वारान ये मायांडी मडिकोलुंडे अपनी मल्लिगप्पू वासगम्मा பேச்சியம்மா நீ பிரம பீடத்தில் பிறந்த வேளா நீ பிறந்த வேளா ஏ பிரம சக்தி பேச்சியம்மா பிறந்த வேளா எங்க பேச்சி மகன் வேம்படியா ஆன பண்டம் ஒரு கையில அழுகுட்டடி மறுகையில எங்க பேச்சி மகன் சுடலை தள்ளிடமும் குல்லாவுவா ஐயனி தாமரக்கா மணி அழகுவா பேடி சுடலகிட்டா உச்சியிலே குல்லாவும் சுடலகிட்டா ஏ உல்லாச நடையழகுவா எங்க ஆண்ட வந்தா மாயாண்டிய கச்ச நல்ல வரைஞ்சு கட்டிய கருங்கச்ச கட்டுடிச்ச வச்ச ஆடி வாராம் பாடி வாராம் சுடலை எங்க வேம்பேடி சுடலைக்குதா வலது பொறும் சுங்குலில வருண தேவனுட அச்சரங்கள் எனது பொறும் சுங்குலில உனக்கு யாம தேவ அச்சரமா சுங்குலில
மாயாண்டிய மாயாண்டே மாயக்காரன் சாலக்காரன் சாலக்காரன் மாயனுக்கு மருமகனா வேம்பேடி மாயாண்டிக்க இடது பொறும் சுங்கலில ஐயா சொங்கலில யாமழவனுட அச்சரங்கள் அந்த விடகத குறைகள் பாட வேலோனே அருள் புரிவார் தொட்டகத குறை பாட கொஞ்சி வயற்றோனே அருள் புரிவார் இட்டகத குறை பாட இட்டகத குறை பாட அம்மா இசைவாணி அருள் தருவா எங்க இசைவாணி அருள் புரிவா எங்க வேம்பேடி சுடல ஐயா மக்கா என்ற நகரத்தில மயிதம்பள்ளி வாசலுக்கு இந்த வேம்பேடியம் போறா வேம்பேடியம் போகும்போது அந்த இஸ்லாமிய மக்கள் எல்லாம் அல்லாஹ் மதத்தை சொல்லி கந்தேரி நடத்துதா அப்படி கந்தேரிகள் நடத்தும் போது அண்ணா பச்சை கொடி தான் எடுத்து அந்த அல்லாவை வணங்குவார் அதில் சந்தன கூடு எடுத்து இஸ்லாமிய மக்கள் எல்லாம் அந்த அல்லாவை வணங்குவாரா வணங்கி வரும் கூட்டத்தை தான் வேம்படிய பார்க்க இது தலத்தில் உயர்ந்த தலம் இது பெரிய தலம் இதுதான் இன்று நாம வந்த புதுமைகளை ஊரறிய வேணும் என்று இந்த மக்கா நகரத்தில் மகிதாண்டவன் வாசலில தட்டி நொறுக்க போறான் சுடல தவிடு ஒளி ஆக்க போறான் அடி தவிடு ஒளி ஆக்க போறான் அந்த மைதாண்டவன் வாசலில பாவரத்தை உடப்பாரான் ஓடி மரங்களை புடுங்குவாரான் கவிடத்தை உடப்பார் மைதாண்டவன் வாசலில வேம்பேடி மாய வர வர போற வர வரமற்றில் அடிப்பா அரண்டபி வர வர வேம்பேடி மாயாண்டி அங்கே நெஞ்சி தட்டி அடிப்பாரா நெஞ்சி தட்டி அடிப்பாரா அச்சகாசம் பண்ணும்போது வெள்ளிக்கிழமையில மத்தியான மணியம் போற இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் அல்லாவை தொழுவதற்கு அந்த தில்க பெண்கள் வருவாளா இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் தொழுகைக்கு வாரவாது வேம்பேடி
பெண்களும் பட்டாணிடு தான் நினைத்து பள்ளிவாசல் நுழைவார். அல்லாவுக்கு முன்னால கால ரெண்டு மண்டி போட்டு இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் அல்லாஹு அக்பர் அந்த அல்லாஹ் மதம் சொல்லுவாரா. அல்லாஹ் மதம் இஸ்லாமிய பெண்களும் அல்லாஹ் என்று மதம் சொல்ல இதை அறிந்த ஐயா வேம்படி சுடலை பட்டாணியா நின்றவர் நம்ம அப்பா பேரோ ஆண்டவன் சிவன் பரமசிவன் பகவான் அல்லவா. இப்பேற்பட்ட பெயர்களை எல்லாம் மாத்தி அல்லாஹு அக்பர் என்று சொல்றார்களே. இதுல அப்பாவுக்கு பதிலே நம்ம மாடன் என்று நிலைய வாங்கி இந்த நாட்டை விட்டு போக வேண்டும் என்று ஆண்டவன் சுடலையே பெண்ணு மேலே எல்லோ செங்க துண்டு மாட்டலம்போ அள்ளி அள்ளி எறியுவாரோ. செங்க துண்டை எறிந்த போது பெண்கள் பயந்தார மாட்டெலும்பை எரியும் போது ஓடுகிறார் பெண்கள் எல்லாம். ஓடுகிற பெண்களுமே பாப்பாமாரிடத்தில் பாப்பாமாரே அண்ணன் நடந்தது சொல்லவாரோ. கூட்டத்தில் பாவலப்ப கூட்டத்தில் மைதம்பிச்ச கூட்டத்தில் இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் ஓடி வருவார். பாப்பா மறு இடத்துல பாப்பாவே பாப்பாவே மைதாண்டவன் வாசலில தொழுதுகிட்டு இருக்கையில மாட்டெலும்பும் செங்க தொண்டோ அள்ளி அள்ளி வருகுதையோ இங்க மேல வந்து விழுகுதப்பா. அது காத்தா கருப்பாண்டு கையால பிடிக்கணும் பேயா பேசாதா ஊருக்கு மறு கூட்டத்தில் பெண்கள் எல்லாம் சொன்ன போது மீறலப்ப வாவலப்ப மைடம் பிச்சலப்பையுமா ஏ பள்ளி வாசல் ஓடிவாரா. பள்ளிவாசல் ஆலயத்தில் மக்கா மதீனாவே மைதாண்டவன் வாசலில் செங்க துண்டு குமிஞ்சிருக்கு. குமிஞ்சிருக்கும் பக்கத்தில் ஏ மாட்டெலும்பு பறத்திருக்கு. அப்பலப்பமாறு நினைக்காத இதனால இதுவரைக்கும் மைதாண்டவன் வாசலில மாட்டெலும்பு வந்ததில்ல செங்க துண்டு இருந்ததில்ல. அதனால் வாவாலப்ப மீராலப்பை மைதம்பிச்சலப்பையும் அந்த மாட்டெலும்பும் செங்க துண்டு இருப்பதை பதறி ஓடுதார்கள். அப்போ ஓடி வரும்போது ஐயா வேம்படியா தன்னுடைய சொருவத்தை மாற்றின் கோடாங்கி வேடத்துல எங்க ஐயா வேம்படியா மக்கா மதீனாவில் நிற்கின்றார். இத வாவாலப்பை மீராலப்பை மைதம்பிச்சலப்பையும் கோடாங்கிய தேடி குறியடிக்க கூப்பிடணும்னு கோடாங்கிய தேடி வாரா. தேடி வரும் நேரத்துல இங்க வேம்படி சுடலை கோடாங்கி ரூகத்தில் ஏ வேடத்தில நிக்கார வேம்படியா அப்பலப்பமார் பார்த்தார கோடங்கி எந்த ஒரு எந்த தேசம் இங்க வந்த விவரம் நாடு
என்ன நகரம் என்ன எங்க நாட்டை தேடி வந்தது என்ன எங்க நாட்டை தேடி வந்தது என்ன இப்படி ரப்பமார் காட்ட போது சொல்லுகிறார் வெம்படியா ஐயாவே லப்பமார்கா கைலாச மலையிலதான் மாயாண்டிய நான் பிறந்தேன் பிழப்புக்கு வழி இல்லாம கோடாங்கியா தொழில் படித்தேன் ஐயாவே கோடாங்கி அப்பா ஒரு பேரதுதான் சிவனு கோடாங்கி என்னோட ராமமது நாடெல்லாம் கேதி பெற்ற ராமலிங்க கோடாங்கி இன்னும் பிழப்ப தேடி வந்தேன் என்று சொன்னவா மாறு மறிப்பா ஐயாவை கோடாங்கி மயிலம்பள்ளி வாசலுக்கு கோடாங்கி அடிக்கணுமே நீங்க புரியதும் சொல்ல வேணும் மார்கள் அழைத்த போது நாயாண்டி சொல்லதார ஐயா வேலப்ப மரா எங்க மதம் இந்த மதம் உங்களோட மதம் தானே இஸ்லாமிய மதமதப்பா எப்ப மாறா எங்க மதமோ இந்து மதம் உங்கள் மதமோ இஸ்லாமிய மதம் உங்க மதத்துக்கு இந்த கோடாங்கி வரணுமானா ஆனால் நான் வணங்கும் தெய்வத்துக்கு பரிகாரங்கள் எல்லாம் வேணும் ஐயா அதனால் எப்பமார் கைனாலே கொடுக்கும் பரிகாரம் என்ன தெரியுமா என்ன பொருள் எல்லாம் பொங்கி படப்பு போட புழுங்கரிச்சி பதக்கு வேணும் ஐயா என் தெய்வத்துக்கு படப்பு போட்ட கும்பிடதுக்கு பச்சரிச்சி பதக்கு வேணும் ஐயா அட்டை கும்பை 8 வேணும் அதுக்கு 10 தேங்காய் வேணும் ஐயா வாழாத குமரி வலது கால் மண்ணு வேணும் அப்பா ஈனாத கண்ணு குட்டி இடது கால் மண்ணு வேணும் நான் கோடாங்கடித்து குறி சொல்லணுமானா எவ்வாறு தெரிய 6 கோடி எடுத்து விட்டு அழுகடா ஐயா வேலப்பமா கோடாங்கி அடிப்பதற்கு புரியோ தோலங்கணும் என்னுடைய தெய்வத்துக்கு இடுகாட்டு ஜாம்ப இடுகாட்டு ஜாம்ப சக்கர ஜாம்ப அதுல வெள்ளை எடுப்பு நான் கும்பிடும் தெய்வத்துக்கு இத்தனையும் படைக்கணும் படைக்க பொருளை எல்லாம் பணம் கொடுத்து வாங்கணும் வாங்கி நீங்க வந்தியாலும் கோடாங்கி வந்துருவேன் கொடிமரத்தில் இருந்துருவேன் கோடாங்கி அடிச்சிடுவேன் கோடாங்கி நான் வந்த குறி தக்க வைப்பேன்
மாஞ்சின செங்கத்துண்டு மாட்டலும் பேருஞ்சதை யாருன்னு பார்க்கணும் பார்க்க வேணும் என்று தெய்வ குத்தமா அல்லா குத்தமா பேய் பிசாசு குத்தமா குற்றமா என்று இந்த புதுமையை பார்க்கணுமான இந்த கோடாங்கி அழைத்து போகணும் போக வேணும். இந்த கோடாங்கி கட்டு சாதன பலி பூஜை பொருளை எல்லாம் அந்த லெப்பமார்கள் பணம் கொடுத்து வாங்குறார். அந்த கோடாங்கி அழைத்து கொண்டு மைதாண்டவன் வாசலுக்கு வந்ததொரு கோடாங்கி கொடிமரத்திலே அமர வைத்தார்கள். அமர்ந்த கோடாங்கி சிவனான கோடாங்கி மமராமலிங்க கோடாங்கி அந்த கோடாங்கி அடிப்பதற்காக பொறி தொலங்கதற்காக என் ஆண்டவன் மகனான வெம்படி சுடல அந்த விக்கிரங்களை எல்லாம் எடுத்து முன்னால் வைக்கின்றார். அதுவும் கலைவாணி விக்கிற ஒரு வரம், வேலவர் விக்கிற ஒரு வரம், விநாயக விக்கிற ஒரு வரம். இந்த விக்கிரத்தை வைத்த ஆண்டவன் வேம்படியா அந்த லெப்பைமார்கள் எல்லாம் முன்னாலே இருக்க வைத்து அந்த கோடாங்கியிலே கும்பிடும் குல தெய்வங்களை என்ன கூப்பிடுறார் தெரியுமா? ஒன்னாவது கம்பளமே ஓடிவாய குட்டிச்சா குட்டி ஜாத்தா அம்மா குட்டி ஜாத்தா உத்தகுரே தொலங்கணும் தொலங்கணுமே அம்மா ஒத்தையில நான் இருக்கேன். வெம்படியான் அந்த கோடாங்கி மாதிரி வேடம் எடுத்து அந்த லெப்பமார்கள் முன்னால அவங்க கைனால நம்ம நிலைய வாங்கி அடுத்த தலம் போக வேணும் என்று எங்க அப்பன் வேம்படி சுடலையானவர் இன்னும் கும்பிடும் தெய்வத்தை எப்படி கூப்பிடுதா தெரியுமா? ரெண்டாவது கம்பளமே அம்மா உத்தகுரி தொலங்கணுமே தாய தொலங்கணும் பட்டாவது கம்பளமே வாடி வாழிய பகவதிய பகவதிய அம்மா உத்தகுரி தொலங்கணும் தாயே மாயாண்டி அந்த லெப்பமார்களை பாடாப்படுத்தி அவங்கள பயப்பட வச்சு எப்படியாவது மைதாண்டம் வாசல்ல ஒரு கொலு நிலைய வாங்கி மாடம்னு வாங்கி போக வேணும் என்று லெப்பமார்களை உட்கார வைத்தவர் மீராலப்ப வாவாலப்ப மைதம்பிச்சலப்பை மாறா நான் கும்பிடும் தெய்வங்களை எல்லாம் கூப்பிட்டாச்சு நான் கூப்பிட்ட தெய்வங்களை முன்னால நிக்கப்பா இப்ப குறி தொலங்கும் குறி தொலங்கு வார்த்தை சூதனமா கூர்மையா என்ன சொல்லுதுன்னு சொல்லி விவரமா கேளுங்க. என்ன சொல்லுதுன்னு நீங்க லெப்பமார்கள் கேட்கணும் என்று வேம்படியான் கோடாங்கியா இருந்து கொண்டு குறியில என்ன தொலங்க வைக்க தெரியுமா? காத்தமெல்ல கடவுள் மகன் குத்தந்தானே அப்பா இருக்குதப்போ
குத்தமில்ல பேச்சி மக குத்தந்தான வேம்படியா வந்திருக்கா அப்பா வந்திருக்கா காத்துமில்ல கருப்புமில்ல கடவுள் மகன் சுடல குத்தம்பா குத்தம்பா பேயுமில்ல பிசாசுமில்ல பேட்டி மகன் வேம்படி மாயாண்டி குத்தம் இருக்குதப்பா இருக்கப்பா உங்க கந்திரியை நடத்த விடாம மறித்தது மாயாண்டிதான் பச்சை கொடி எடுக்க விடாம மறுத்ததும் ஐயா சுடல வேம்படியான் சந்தன கூடி எடுத்து நீங்க கந்திரியை நடத்த விடாம ஆக்குனதும் அது வேம்படியான் தான். அதனால் பேயில்ல பிசாசு இல்ல காத்தும் இல்ல கருப்பும் கிடையாதப்பா கடவுளுடைய வந்திருக்காம்பா சுடல வேம்படியா வந்திருக்கான் போ. அதனால் வந்த தெய்வத்துக்கு நாங்க என்ன செய்யணும் கோடாங்கின்னு ஐயா இடத்துல கேட்கவும் கேட்ட போது உடனே சாமி ஆடியது போல ஆமா அங்க வந்து உதயமாக்குறது மாறி ஆமா எங்க ஐயா என்ன கேட்காரு தெரியுமா? ஏ ஐயா வேலப்பமாரா வேற ஒன்றும் இல்லையப்போ 1008 சொருவக்கார அடங்காத மாயா ஆலயத்தை தேடியல்லோ ஆண்டவன் வந்திருக்கும் சுடலைமான் உங்களோட ஊரதில மைதம்பள்ளி வாசலில பொது நிலையை யாழுதான அது எனைய நம்ம கேட்காத மரே கலங்கையோ கோபுரத்தில் ஒரு நிலையோ கொடிமரத்தில் ஒரு நிலையோ கவதம் பக்கம் ஒரு நிலையோ மைதாண்டவம் பக்கத்தில் ஒரு நிலையம் கேட்கார ஆண்டவன் முன்னால தனி நிலைய அடங்காத சுடலையவன் உங்க தலத்துக்கு வந்திருக்கான். நிலையம் கொடுக்கலன்னா உன்னுடைய குடும்பங்களை கொலையறுப்பா நிச்சயமா. ஏன் எப்பமாரா எப்போ வந்தாது வந்திருக்கும் தெய்வம் அச்சக்காரன் அடங்காத தெய்வம் போ. ஆண்டவன் மாயாண்டி இந்த மக்கா மதினாவுக்கு வந்தவரு கொலு நிலையம் 7 இடத்துல கேட்காருப்பா. அதனால் லெப்பமாறு கைனால கொலு நிலையம் கேக்கு வந்த தெய்வமோ பொல்லாத சுடலையா தெரியுதப்பா தெரியுதப்போ. அதனால லெப்பமார்களா இன்னி நீங்க பதறாம இருக்கணும். ஆனா அந்த பேச்சும் அவனுக்கு நிலையம் போட்டு கொடுக்கணும் போ. அப்படி நிலையம் போட்டு கொடுக்கல உன் குடும்ப கொலை வாரிச அரிச்சிருவான் சுக்கா நொறுக்கி தட்டிடுவான். அதனால் நிலையம் போட்டு நீங்க கொடுக்காம இருந்தேன்னு சொன்னால் உன்னுடைய பெண் வாரிச நிறவயரா இருக்கவள குறவயரா ஆக்குவான். குறவயரா இருக்கவள நிறவயரா அப்பேற்பட்ட தத்துவம் படைச்சவன் வந்திருக்கான் வேம்படியா. ஆமா ஆண்டவனுக்கு அடுத்தவன் வந்திருக்கார். ஈச்சனுக்கு மேல உள்ளவனா வந்திருக்கார். வந்த தெய்வத்துக்கு அப்பா நிலையம் போட்டு தாரம்னு சொல்லுங்களப்பா. சொல்லுங்க அப்படி அதட்டினார்ல. ஒருதனுக்கு ஒருதன் ஓட்டத்தை பிடிக்கான். பயந்து ஓட்டத்தை பிடிக்காங்க. ஆமா நம்ம ஆலயத்தை அவங்க என்னைக்கு பார்க்க முடியாதுல்ல. அவங்க ஆலயத்தை நம்ம பார்க்கமா உள்ள விட மாட்டாங்கல்ல. விட மாட்டான். ஆமா வெளியே அடிச்சு பத்திடுவான். ஆமா வெளியே வாங்கடா மாடங்கா ஆயித்திருவியா சொல்லுவான். போங்கட மாட ஆயித்திருவ மாடங்களா ஆயித்திருவன்னு எங்க ஊர்ல ரொம்ப நல்லா சொல்லுவான். ஆனா எங்க உடுக்கடிக்கு வந்த கலங்க பெரிய விளையாட்டல்ல. அதனால ஐயா சொல்லலை வேம்படியா
இந்த மைதாண்டவ வாசல்ல தனி நிலையம் வாங்காம அடுத்த இடம் போகக்கூடாதுன்னு அந்த லெப்பமாறு கூட்டத்துல அப்பா கொடுங்கப்பா நிலையம் இல்லைன்னா உன் குடும்ப வாரிசு பெண் வாரிசு இருந்துன்னா உயிரை எடுத்தே போடுவாம்னா மேலப்ப வாவாலப்ப மைதம் பிச்செல்லாம் கிடுக்கிடுன்னு ஆட்டத்தை பிடிச்சிட்டாங்க ஆமா இதுவரைக்கும் இப்படி ஒரு தெய்வத்தை நம்ம பார்க்கலையா கண்டதில்லையா கேட்டதில்லையா இல்லையா இந்த கோடாங்கி பொல்லாத தெய்வம் வந்திருக்குன்னு சொல்லுதானே இவரு தான் நிக்காரு அப்படி பகவான் தான் நிக்காரு பகவான் யார் எங்க வேம்படியான் தான் கோடாங்கி வேலை எடுத்து நின்னுக்கிட்டு சொல்லுதாரு ஆமா கோடாங்கி மாதிரி நடிச்சு காட்டினாரு உடனே லெப்பைமார்கள்லாம் எலுகொலையா பதறி ஏ ஆண்டவா சுடலாம் உனக்கு கேட்க இடமெல்லாம் நிலையந்தாரம் வாப்பா மாறுன்னா உடனே கோடாங்கி நான் நிக்கும் போதே போடுங்கப்பா நான் நிக்கிறதுக்கு முன்னாலே போடுங்க நான் நிக்கையிலே போட்டா தான் உங்களுக்கு பெலம் இல்லன்னா அந்த ஜாமி வந்தாருன்னு வச்சுக்கோ உன் குடும்பத்தை பூரா கருவறுத்துருவான் இப்படி கருவறுப்பாம்னு சொன்னது லெப்பமார்கள்லாம் ஐயா கோடாங்கிய நிக்கவருக்கு முன்னால அடே கோபுரத்தில் ஒரு நிலையம் லெப்பமாறு கொடுக்காத கொடிமரத்தில் மறுநிலையம் லெப்பமாறு கொடுக்காத கவலத்தில் ஒரு நிலையம் லெப்பமாறு கொடுக்காதே மைதாண்டவன் பக்கத்தில் மாயாண்டி மாடன் என்று தனி நிலையாருக்காரே இங்க வேம்படி சுடலையே லெப்பமாறு முன்னாலே 7 நிலையங்காட்டு 7 நிலையங்காட்டு லெப்பமர்ட்ட கட்டவோது லெப்பமாறு கைனாலே 7 நல்ல நிலையமே மைதாண்டவ வாசலில் நிலையம் போட்டுட்டான போட்டதொரு தெய்வத்துக்கு மாடன் மாடன் என்று மாடன் என்று ஏ பேர் கொடுக்கால் லெப்பமாறும் வேளையிலே போடாங்கி சொல்லுதார ஐயா வேலப்பமாரம் பிறக்கும் பிள்ளைக்குத்தான் பிறக்குகிற பிள்ளைக்குத்தான் ஏ பேராமம் கேட்கார ஆண் குழந்தை பிறந்துதானா சுடலை ராமன் சொல்லி மஞ்சாட்டி ஆண் குழந்தைக்கு பேர் கொடுங்க அது பெண் குழந்தை பிறந்துதானா அந்த பார்வதிய பேரை சொல்லி பேரை சொல்லி பாத்துமா பீவி என்று பேராமங்க பாரா அப்பலப்பமார் கூட்டங்களும் பிறக்கும் குழந்தைக்குத்தான் வேம்படியம் பேரை சொல்லி சொலைமான் சாட்டுன்னு பேர் கொடுத்த மக்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும் போது பிறந்திருக்கும் பெண்களுக்கு பாத்துமா பீவி என்று அந்த லெப்பமார்கள் பேர் கொடுத்தார் அந்த பேரு ராமா வாங்கு ஆண்டவனார் மாயா லெப்பமார்கள் கூட்ட கொட்டி சூட்டு படைக்க
வந்த தெய்வமும் பொல்லாத சுடல வேம்படியா வந்திருக்காரு உங்களால அவருக்கு படப்பு போடுறதுக்கு வாய்ப்பு இல்ல, வசதி இல்லப்பா. அவர் போடுற படப்பெல்லாம் எந்த ஊருன்றுவாரு. ஆமா, அதனால லெப்பமாறு அந்த தெய்வத்துக்கு படைக்கும் பொருள் என்ன செய்யணும் ஐயா? பச்சரிசி மாத்திரிச்சு ரொட்டி சுட்டு வைக்கணும். ரொட்டி சுட்டி வைக்க இடத்துல வெள்ளாம்புள்ள சுருட்டு வைக்கணும், பொருத்தி வைக்கணும். அந்த ரெண்டு இருந்தா போதும். கொஞ்சம் எள்ளு புண்ணாக்கும் எடுத்து வைக்கணும். எள்ளு புண்ணாக்கு. ஆண்டவன் சுடலைக்கு ரொட்டி சுட்டு படைக்கணும், படைச்சு வைக்கணும். வெள்ளாம்புள்ள சுருட்டுருக்கு பாத்தீங்களா? ஆரம்பமுள்ள சுருட்டா ஐயா சுடலைக்கு எள்ளும் புண்ணாக்கு இடிச்சு அதையும் படைச்சு வச்சுட்டேன்னா ஐயா இந்த இடத்த விட்டு நவளவே மாட்டாரு. பேசும் தெய்வமா மக்காவில் இருப்பாரு. வரக்கூடிய மனுக்களுக்கெல்லாம் கேட்ட வரங்களை அள்ளி கொடுப்பார் என்று ஆண்டவன் கோடாங்கியா நின்று இம்பிட்டு பரிவாரமும் லெப்பமார்கிட்ட கேட்கவும், ஏ கோடாங்கி உத்தகுரியெல்லாம் சொல்லிட்டானே, அப்போ வந்த தெய்வம் நம்ம குடும்ப குலத்தை அறுத்துறப்படாத என்று அஞ்சு பதறி கேட்ட சாதனமும் நிலையமும் போட்டார். ஐயா சுடலை மக்கா மதினாவிலே நிலையத்தை வாங்கி இனி அடுத்த தலம் எங்க போக என்று ஏ பாலக்காடு சீமவழி, பாலக்காடு சீமவழி, கொல்லங்குச்சி கோழிக்கோடு கொட்டார கரைவாரா கரைவாரா. எங்க ஆண்டவன் மாயாண்டி கொட்டார பகவதிக்கு மலையாளத்தை ஒண்ணு கோடி மாதம் திருவிழா வருஷம் தேராட்ட மலையாளத்து ஜனங்கள் எல்லாம் பகவதி அம்மனுக்கு தேர்வும் திருவிழாவும் அங்க சிறப்பாக நடத்துதால திருவேளாவ செம்படி சுடல பாக்க அம்மாளோட வாச அட்டகாசம் பண்ண அது ஒலிகளுமே காட்ட இடுக்கங்கள் செய்யணும், எடகூறு பண்ணணுமே, ஆட்டுளியம் பண்ணணும், ஆகங்களை நடத்தணும். இந்த பேச்சி மகந்த மாயா பகவதியா வாசலுக்கு வந்தினிக்கு வேலையே அது 9ஆம் சத்திரம்தான். தியாரி இழுக்கணும், அந்த தேரோட்டம் பார்க்கணுமே, மலையாளத்து அடுங்கணும். பகவதி அம்மன அந்த அம்மாளை அலங்கரித்து அவளை சிங்கமுக வாகன அம்மனையும் தூக்கிவேன் தேரனுக்கு வேலையில
சுடலமாயாண்டி 5 வயது பிள்ளை போல சொருபம் கொண்டார் மாயா சொருபம் கொண்ட மாயா தியால நிறுத்துவாரா தியால் வடத்த அப்பா அச்சாணிய உருவாரோ தியார் பைதா வடப்பா செய்யும் பத்தி மாற உடலில் கட்டி அடிப்பாரா தீ வெட்டி பிடிக்க வேற செவட்டில அடிப்பார் சப்பரம் சுமக்க வேற வேம்படி மாயா அண்டி அந்த தடியாலும் அடிப்பார் பகவதியா வாசலில அட்டகாசம் பண்ணுதார வேம்படி மாயாண்டி ஆதாளி போடுதார அம்மன் பகவதி வாசலுக்கு வந்த ஐயா சுடல மாயாண்டி 8 நாள் ஒரு வாரம் அட்டகாசமா அட்டூழியமோ பண்ணிக்கிட்டு இருக்கார். இத மலையாளத்து ஜனங்கள்லாம் ஆந்திரவாதி தான் மை வேலை பண்ணிருக்கானோ என்று மலையாளத்துக்காரங்கெல்லாம் பயந்திருக்கான். ஆமா, அப்ப பயந்திருந்த காலத்தில் மலையாள ஜனங்கள் எல்லாம் அம்மா வாசல்ல இப்படி ஒரு அக்கிரமம் அதர்மம் நடக்கலையே, நடந்தது கிடையாது. இன்னைக்கு இந்த அம்மா வாசல்ல நடக்குன்னு சொன்னால் இந்த புனலூர் மாந்திரவாதி நம்ம யாவல் பண்ணிருக்கானா? பண்ணிருப்பானோ. இந்த யாவல் எல்லாம் பார்க்கணும்னா அம்மா பகவதி தானே பார்க்க முடியும். அவ 1008 சொருவக்காரி அப்பு சடையழகி 1000 கண்ணுடையா. அந்த பகவதிக்கு தானே உலக நடைமுறை தெரியும் என்று மலையாளத்து ஜனங்கள் எல்லாம் தாய் பகவதியை நின்று வணங்கி கும்பிடுறாங்க. ஏ பகவதி தாயே, இதுவரைக்கும் நீ இருக்கன்னு நாங்கள் பயமில்லாம வாழ்ந்தமே. மலையாளத்து மக்கள் எல்லாம் உன்னுடைய வாசல்ல அக்குருவான் அட்டூழியம் நடக்கம்மா. இதை நீ பொறுமையில பார்க்கணுமா தாயே? இருக்கணுமா, பார்த்துக்கிட்டு இருக்கணுமா. வந்த கள்ளன் யாருன்னு எங்களுக்கு நீ காட்டலே, ஆனா உனக்கு மாவிளக்கு எடுக்க மாட்டோம். ஏ பகவதி, என்ன உனக்கு நேர்ச்ச கூட நாங்க எடுக்க மாட்டோம். 1000 கண் பானை எடுக்கதில்ல, அக்கினி சட்டியா எடுப்பதில்லை அப்படின்னு மக்கள் எல்லாம் அம்மை பகவதிய வருந்தினார்கள். மக்கள் எல்லாம் வருந்த என்ன உடனே பகவதி உதயமாகி வந்த பகவதியா என்ன சூலமும் கப்பரையும் தொடர்பாலும் கையில் எடுத்தோ அந்த சிங்கமுக வாகனத்தில இருந்து எழுந்தரித்து தலவாசலுக்கு வாரா. வந்தால் ஐயா மாயாண்டி எப்படி நிக்கா தெரியுமா? 5 வயது பிள்ளை போல அலங்காரத்தில் நிற்கிறார. கண்டிட்டாள பகவதியா, யாரடவா எவரடவா, எங்கிருந்து எங்கு வந்தாய், ஊரு என்ன பேரும் என்ன, நீ ஒத்தையில வந்ததென்ன, அம்மா யாரு அப்பா யாரு, என்ன தேடி வந்ததாரு. பகவதிய கேட்ட போது வேம்படியான் சொல்லுதானே, என் தாய பகவதிய உன்னுடைய வாசலுக்கு யாரு எங்க வருவா, விரத்தி யாரு வரவும் இல்ல, பிள்ளை நானும் வந்து மாத்தாரு வரவும் இல்ல. உனக்கு மகனாக வந்திருக்க வரவே இல்லை. ஏ எந்த மாதாவ
மின்ன அம்மா நீயும் என்ன வேண்டாம் நான் பெறத்தியார வந்த மின்ன என்ன பெத்தவள நினைக்க வேண்டாம் ஏ தாயே பகவதி என்ன அந்நியா அடுத்தாருன்னு நினையாத உன்னுடைய பிள்ளைன்னு சொல்லுதாரு ஐயா வேம்படியா அப்ப பகவதி சொல்லுதா எனக்கு பிள்ளை இதுவரைக்கும் கிடையாதப்பா நான் ஒருதிதான் பிள்ளைக்கு பிள்ளையாகும் நம்மளுக்கு அம்மாளாகவும் தானே இருக்கேன் இந்த மலையாளத்து ஜனத்தை காத்து கொண்டிருக்கேன்ப்பா உள்ளதனி சொல்லலன்னா சூலத்தால குத்திருவேன் வந்ததனி சொல்லலன்னா வாழு கொண்டு வெட்டிருவேன் பகவதிய சொன்ன போது சொல்லுதரை வெம்பாடி என் தாய மழாவ உன் சூலத்துக்கு மாட்டேன் அம்மா உன் சூலத்துக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் உன் வாளுக்கும் பயப்பட மாட்டேன் நான் அடங்காத பிள்ளை வந்திருக்கேன் நான் 1008 சொருவக்காரம்மா என்னுடைய சொருவத்தை உன்னால் பார்க்க தகுதி கிடையாது என்று ஐயா வேம்படியான் சொல்லவும் சொன்ன போது அப்பா அம்மை காக்க நீ யாரு சேட்டு மவனே யார் சேட்டு மவனே உன் பேரு என்னப்பா உங்க அப்பா அம்மா பேரு என்ன நாடு என்ன நகரம் என்னப்பா என்று அந்த பகவதி மலையாள பாதையில கேட்டா எங்க ஆண்டவன் வேம்படியான் தாயே உன் மலையாள பாதை எனக்கு வேண்டாம்மா நீயோ தாய்மொழி அந்த தாய்மொழியில பேச உனக்கு நான் தகுந்த பதில சொல்லுதேன் அப்படின்னு ஐயா வேம்படியா சொல்லுதார் தமிழ்ல பேச சொல்லவும் மகனே ஐயா நீ யாருன்னு அப்பந்தான் கேக்கா இலக்கமா இறக்கமா ஐயா சொன்னாரு என்ன சொல்றார் நான் பிறந்ததை கேக்கியா வளர்ந்ததை கேக்கியாம்மா நீ எந்த இடத்துல உள்ளவன்பா அதை சொல்லி நான் பாத்துக்கிட்டோம்னா ஆமா அப்ப ஐயா வேம்படியா அம்மாளுக்கு முன்ன என்ன சொல்றார் தாயே பகவதி ஏ அம்மா நான் கைலாச வாசலில ஆயிரங்கள் மண்டபத்தில் 132 தூணிலதான் தூண்டாத மணி வேளைக்கு மகனாக நாம் பிறந்த மணி விளக்கில் பிறந்ததால என் பெயரோ மாயோ அண்டி சுடர் ஒளிவில் பிறந்ததால என் பெயரோ சுடலே அம்மா மொத புள்ள முண்டனாக பிறந்ததால என் பெயரு முண்ட சுவாமி அப்பா பேரு பரமசிவா அம்மா பேரு பார்வதியா பிறந்தது கைலாசம் பெத்தவ பார்வதியா வளர்த்ததெல்லாம் பேட்டி அம்மா சவத்தை நான் கலந்ததால ஏ தாய பகவதி என்ன மகனே நான் சபத்தை கலந்தது நான் செய்வ கையிலைக்கு ஆகாது என்று எங்க அப்பா பகவானும் எங்க அம்மா பராசக்தியும் இந்த சபப்பால் ஆகாது என்று என்னை தனியாக பேர் கொடுத்தோ பூலோக தலத்திலே போய் உட்காருன்னு என்று எங்க அம்மாவும் அப்பாவும் போத்தி வரம் கொடுத்தார் பொய் பெரம்ப கை கொடுத்தார் வாத்தி வரங்கள் எல்லாம் கொடுத்து வல்லையத்தை கை கொடுத்தோ அந்த கைலாச வாசல் விட்டு அனுப்பிய மகன் மக்கா மதினா ஆண்டவனுடைய வாசலில அம்மா உன் பிள்ளை 7 நிலைய வாங்கி பிறக்கும் பிள்ளைகளுக்கெல்லாம் பேர் வாங்கி அந்த தலத்திலே இருந்து நடந்து வருகிற போது உன்னுடைய தலத்தை பெரிதாக மக்கள் எல்லாம் போத்தினார்கள் உன் புகழை கேட்டு உன் வாசலுக்கு நான் வந்தேன் என்று ஆண்டவன் சொன்ன போது இந்த சிறப்பான நேரத்தில் நாம் பிரார்த்திக்கிறேன் அம்மை பகவதி காக்கா அப்பா ஏ மகனே ஏ சிவன் மகனே ஏ மகனே நீ பார்வதிக்கு மகனாடா ஆமாம்போ பகவானுக்கு செல்ல பிள்ளையா அடே நீ மத்த சாப்பாடு சாப்பிடாம சாப்பிடாம சவத்தை கலந்தியா இந்த கலியுகத்துல நீ சவத்தை தின்னு சொன்ன யாருப்பா நம்புவா நம்ப முடியும் மகனே ஆனா நான் நம்புதம்பா ஏன்னா
இந்த களக்குடிக்கு மேக்க தெக்குப்பேட்டிக்கு மேக்க சம்பங்குளத்துக்கு மேக்கிட்டு இருக்கு அருணாசலப்பெரி. அந்த அருணாசலப்பெரியில எரிதளம் முண்டை ஆடக்கூடிய சாமி கொண்டாடி செத்த பிணத்தை மூட்டோட தூக்கிட்டு வந்தா போன வாரத்துக்கு முந்தின வாரம். கால் எலும்பும் கை எலும்பும் நறுக்கு 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 வாய் ஊரு அப்பேற்பட்ட ஐயா சுடலைக்கு ஆடக்கூடிய கோமரத்தான் சத்தியமா கால் எலும்பு கையெலும்பு மண்டை ஓட்டையும் தூக்கிட்டு எங்களே பதறும்படி விழுபடிக்காமல ஓட முடியுமா ஆக்கிட்டாரு. அதனால மகனே உனக்கு பச்சரிசி சோறு ஆகாதா, புழுங்கரிசி சோறு ஆகாதா? அப்ப பஞ்சாமிரதம் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டியா? அப்படியா? அம்மை பகவதி கேட்க கேட்க ஆண்டவன் மாயாண்டி வேம்படியான்னு சொன்னா, தாயே பகவதி எம்மா பச்சரிசி சாதம் பாலனுக்கு ஆகாது, புழுங்கரிசி சாதம் பிள்ளைக்கு ஆகாது. உண்மகமாயாண்டி வாரத்தில் 2 நாள் வெள்ளிக்கிழமையிலும் செவ்வாய்க்கிழமையிலும் மையானம் போவதுண்டு, அம்மாண்டபனும் என்பதுண்டு. இப்படி பெற்றது பார்வதியா, வளர்த்ததெல்லாம் பேச்சியம்மா. என் பேரோ மாயாண்டி, என் பெயரோ சுடலையம்மா, என் பெயரு முண்ட சுவாமி. இப்படி பேரு ராமத்தை ஐயா வேம்படியாம் பகவதிட்ட சொல்லவா போதே. அப்பம் பகவதி பார்த்தா, இப்பேற்பட்ட அடங்காத புள்ள நம்ம வாசலுக்கு வேணும் என்று ஐயா வேம்படி சுடலைய நீ வந்த மகம் போக வேண்டாம், என்னுடைய வாசல் இல்ல, நீ பெத்தவா பக்கத்தில நீ பிள்ளையா இருக்கணுண்டா, நீ மாதா பக்கத்தில நீ மகனா இருந்த போதும், தாயாரு பக்கத்தில பக்கத்தில நீ தலைமகன இருந்தா போதும். மாதம் திருவிழாவா, மாதம் ஒரு திருவிழாவோ, வருத ஒரு தேராட்டமோ அம்மாளுக்கு நடக்குதேடோ. அம்மாளுக்கு நடப்பதல்ல அரும மகனுக்கும் தருவேனப்போ. அரும மகனுக்கு அந்த பார்வதிக்கு மகனையானா, பகவதிக்கு மகன்தான், பகவானுக்கு மகனையானா, என் மகனையானா, இந்த பகவதிக்கு மகன் தானடா. நீ வந்த பிள்ளை என்னுடைய வாசல் தனிமையாக இருந்து தனி பூஜை உனக்கு அம்மாளுக்கு நடப்பதெல்லாம் அரும மகனுக்கும் நடக்கும் ஐயா, நடப்பதெல்லாம் மாதாவன் சொன்ன சொல்லுவாராம் வேம்படி, என் தாய பகவன் பச்சரிசி சாதம் பாலனுக்கு ஆகா, புழுங்கரிசி சாதங்களும் உன் பிள்ளைக்கு பிடியாதம்மா சாதங்களும்.
அந்த மகன் சுடலைக்குத்தான் மாத்தையில 4 வெள்ளி நல்ல கிழமை செவ்வாய் நல்ல கிழமை வாரத்தில 2 நாள் நம்மாயாரும் போவேணுமா 2 நாள் எனக்கு மாயானம் போவதற்கு வரமதுதான் மாயானம் போக வரம் தருவேன்னா இந்த அடியன் சொடல வேம்படியா அவன் வாசல கட்டி காப்பம்னா காப்பம்னு சொல்லவும் அம்மை பகவதி பார்த்தா என்ன இப்பேற்பட்ட அழகன்னு இந்த மலையாள தேசத்துல நம்ம பார்க்கலையே இல்லையே இது பார்வதிக்கு மகம்னா நமக்கும் பிள்ளைதானே ஆதி பகவானுக்கு மகனே ஆனா நமக்கு மகன்தானே இந்த மகனை விட்டுறக்கூடாது என்று அம்மையான பகவதா தேவி ஆமா ஏ மகனே வாரத்திலே 2 நாள் மாயானம் போகவனுக்கு வரந்தானண்ட உங்க ஆத்தா ஆமோ நீ மாயானம் போகலாம் வரலாம் அம்மா பக்கத்தில நீ அடிமையாக இருக்க வேண்டாம் அப்பா எனக்கு நீ கடவுளா இருந்து உங்க அம்மா கிட்ட நீ இருந்தேனா ஐயோ ஏ வேம்பேடி சொடலைக்கு 21 நிலையும் ஆத்தா கைனால தார மகனே அப்ப ஐயா கேக்காரு 21 நிலையம் எல்லாம் எங்க நான் கொடுக்க போறேன் எங்கெல்லாம் எனக்கு தர போறம்மா அது கோபுரத்தில் ஒரு நிலையம் கொடிமரத்தில் ஒரு நிலையம் அது கொலவர வாசலில் ஒரு நிலையம் உனக்கு தார எம்ம வேணுமாயாண்டியா மடப்புளியில் ஒரு நிலையம் மாலை பக்கத்தில் ஒரு நிலையம் எப்ப சாலையில் ஒரு நிலையம் தாயார் பக்கத்தில் ஒரு நிலையம் தெருவில் ஒரு நிலையம் அந்த தேரடியில் ஒரு நிலையம் கங்கையில ஒரு நிலையம் என் கிட்டத்தில் ஒரு நிலையம் ஊருக்குள்ள ஒரு நிலையம் உனக்கு நான் தாரனடா உண்டியல் பக்கத்திலும் உனக்கு கொலை நிலையம் தாரனடா கொல்நிலையா அந்த 21 நிலையங்களை மகனிடத்தில் சொன்னப்போ அப்பா அதிக ஆசைப்பட்டுட்டார் அம்மாளே 21 நிலையம் எனம்மா சொல்லுதால தாரமுங்கால அப்ப இந்த அம்மாளை விட்டு நம்ம பாப்பிடாது நம்ம போக கூடாது பிரியக்கூடாது தாயே நான் போகாம இருக்கணும்னா என் கண்ணுக்கு முன்னால 21 நிலையம் எனமா என் கண்ணுக்கு தெரியட்டும் போடுன்னாரு போடம்மா உடனே அம்மா பார்த்தா என்ன எப்பா நான் போட்டாலும் சரி போடாட்டாலும் சரிடா ஆமா போ இடத்தை காட்டிட்டேனா விவரத்தை இடத்தை காட்டமில்ல போங்கிட்ட அப்ப அந்த இடத்தை காட்டுனா நீ அறிஞ்சுக்கிடணும் நம்ம அதுலயே தெரிஞ்சுக்கிடணும் போ அப்பா அம்மா நம்மள நல்லதை சொல்லி உட்கார வைக்கா இருக்க வைக்கான்னு அப்ப பெத்ததாயி நம்மள கெடுப்பாளா கெடுக்க மாட்டாளா எந்த காலத்திலயும் பெத்ததாயி வாழுதவன ஆமா வாழத்தான் காட்டுவானு வாழ விட மாட்டான்னு சொல்ல வாழுதவன கெடுக்கிறதுக்கு எந்த தாயும் எண்ணமும் வராது நினைக்கவும் மாட்டா மனசு வராது நினைக்கவும் மாட்டா யாமினா பெத்ததாயினுடைய வறுமை பிள்ளைக்கு தெரியணும் ஆமா தெரியுமில தெரியணும்ல பிள்ளையினுடைய வறுமை பெத்ததாய்க்கு தெரியும் அப்ப இப்ப தெரியுதாப்புலையா வாழுதாங்க கொடுத்துக்கார அப்படியே இருக்கு இப்ப பொண்டாட்டி ஆத்தா பெரியாத்தான்லாம் ஓடுதான் ஆமா தாலி கட்டி முடிச்சாச்சுனாலே முடிஞ்சதுங்களா என்னதுன்னு பொன் கொடுத்த மாமியா கண் கொடுத்த தெய்வமா அப்ப தாய் கண் தெய்வம் இல்லையோ
ஐயா அடே அந்த பெத்த கடமரையே நீங்க தெத்தளிக்கலாங்க. ஆமா நீங்க தெத்தளிக்கலன்னு அவ உயிர் போவாதோ? அது எப்படி இருக்கணும் தாரம்? ஆமா இந்த சிறப்பான நேரத்தில்